அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை இந்த ஃபேமிலியில் இருக்கிற 3 பேரோட டிஎன்ஏவும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது மாதிரி அந்த டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகல. ஸோ வந்து அந்த ஜான் பெனட் ரேம்ஸியை வந்து வேற ஆள் தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில், அதாவது அந்த இடத்துல உள்ள எல்லா கிரிமினலோடையும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் நினச்ச மாதிரி எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டும் எந்த கிரிமினலோடையும் மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நாளுக்கு நாள் லோ ஆகுது. ஏன்னா எவிடன்ஸும் கிடைக்காததுனால நாளுக்கு நாள் வந்து அந்த இது வந்து குறவாகிக்கிட்டே போகுது. அப்புறம் 2006 ஒரு பெரிய கிரிமினலான ஜான் கார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்காகட்டு அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து ஜான் பெனட் ரேம்ஸி வந்து பாய்சன் கொடுத்து, அதாவது விஷத்தை கொடுத்து கொன்னேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து எந்தவித பாய்சனும் அவங்க சாப்பிடல, அவங்களுக்கு எந்தவித பாய்சனும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்காகட்டு இவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாளாவ அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட